அதிசக்தி வாய்ந்த நாளில் என் பிள்ளைகளை சந்திக்க நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதிற்குள் இருப்பதை நீ என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேட்டுவிட்டு போ. இனி உனக்கு வெற்றியைத்தான் தரப்போகிறேன். கேட்டாலும் கிடைக்காத நாள் அல்லவா? ஆனால் நீ கேட்டுக்கொள்கின்ற வரத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்திருக்கின்றேன். தரும்போதே வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன்னை புரிந்து கொள்ளாமல் போன உறவானவரோ உன்வசம்தான் வரப்போகிறார். இப்பொழுதும் அவரை விட்டு விடாதே. இப்பொழுது எப்படி சாத்தியமாகிவிட்டது என்றுதானே கேட்கின்றாய் என் தங்க பிள்ளையே? இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்படாதே. அவர் புரிந்து கொள்ளாமல் தான் போனார். உன்னிடம் முறையிட்டு விட்டு தான் போனார். நீ என்ன அவருக்கு நல்லது செய்தாலும் அதை தவறாக அங்கு சித்தரிக்கப்பட்டு விட்டது. உன்னை சுற்றியிருக்கும் ஒருவரோ அந்த உறவையும் உன்னையும் பிரித்து விட்டால் நீங்கள் தன்னந்தனியாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு வெற்றியே கிடைக்காது என்று நினைக்கின்ற பட்சத்தில் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது நானே உன்னை நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டு அவருக்கான வேலையை செய்து விட்டேன். உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதென்று முடிவெடுத்து விட்டேன். இனியும் உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காது. உன் மனதிற்குள் என்ன இருந்து கொண்டிருக்கின்றதோ அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. எந்த ஒன்று உனக்கானது என்று நினைத்தாயோ அதை நான் உனக்கே தருவதற்கு வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் தங்கமே, உனக்கு நல்லதையே நம்பிக்கை தரும் விஷயத்தை நடத்தி தருவதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை நான் பார்த்து கொள்கிறேன். வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வெற்றியை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ ஏன் கவலை கொள்கிறாய்? உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் என்றுதானே உன் மன வருத்தம் இருந்து கொண்டிருந்தது. இந்த புரிதல்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். உனக்கு ஒவ்வொரு முறையும் பக்கபலமாக நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ ஏன் தங்க பிள்ளையே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்கள் இனியாவது வர வேண்டும் என்று என்னை தேடி வந்திருக்கின்றாய். அந்த மாற்றத்தை நல்மாற்றமாக உனக்கு கொண்டு வந்து நல்லதையே தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன். என்ன சொன்னாலும் செயலாலும் இப்பொழுது சில பேர் புரிந்து கொள்ளாமல் சென்று கொண்டு இருக்கின்றார்களே. நான் என்னதான் செய்வது, என்னதான் சொல்வது என்று உன்மன வருத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வருத்தங்களின் காயங்களின் காணாமல் போகச் செய்து உன் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன். வருகின்ற விஷயத்தில் எல்லாம் உனக்கு நல்லதையும் நன்மை பயக்கும் தருணத்தையும் தான் நான் தர வந்திருக்கின்றேன். யார் ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவரை உனக்கானவராக மாறப்போகும் தருணம் வந்துவிட்டது. அலை பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. சில சமயத்தில் மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கின்றது. சில சமயத்தில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் உன் மனதிற்குள் கவலைகளோடு நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். அந்த கவலைகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே. வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கானதாக மாறிவிடுமோ என்று நினைக்க வேண்டாம். அந்த சூழ்நிலைகளையே மாற்றியமைக்கும் விதியும் சக்தியும் நான் உனக்கு தந்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் மனம் கலங்காதே. நடக்கின்ற வேளையில் உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் மிக பெரும் சக்தியாக நானே தர வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. இந்த புரிதலானது உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு தான் உன்னை அழைத்துச் செல்கிறது. நீ வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் இங்கு மனமறந்தவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ கொள்ள வேண்டாம்.
எத்தனை எத்தனை விஷயங்களோ உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும், மலையளவு பிரச்சனையை சந்தித்து கொண்டிருந்தாலும் அதை பனி போல் உருகச் செய்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடப் போகிறேன். உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள் என்றுதானே யோசிக்கின்றாய்? அது உன் கருமாவை குறைத்து கொண்டே இருக்கின்றது. என் குழந்தையே, இப்பொழுது ஏதோ ஒரு வகையில் உன் வருமானம் அங்கு குறைந்து கொண்டு செல்கிறது. வருமானம் போதுமானதாக இல்லையே என்று எண்ணிக்கொண்டுதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அங்கு புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்களோ என்று உன் மனம் இருந்து கொண்டு இருக்கின்றது. என்னால் முடிந்த அளவுக்கு ஓடி ஓடித்தான் உழைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நான் எதிர்பார்க்கின்ற மாதிரி என் வாழ்க்கையே அமையவே அமையாதோ என்று நீ யோசிக்கிறாயா? யார் சொன்னது அப்படி? நான் கேட்கும் தட்சணையை நீ கொடுத்துப்பார். உன் வாழ்வில் சகல செல்வங்களின் பெற்று சௌபாக்கியத்தோடு தான் வாழப்போகிறாய். அந்த சமயத்தில் யாரெல்லாம் உன்னை விட்டு விட்டு சென்றார்களோ அவர்கள் எல்லோரும் உன்னை வந்து சேரும் அந்த நாளும் வரத்தான் போகிறது. அது இந்த விடியலாகத்தான் இருக்கவும் போகிறது. அப்படி என்ன கேட்கப் போகிறாய் என் தாயானவள்? பொன்னும் பொருளும் கேட்பாளோ? நானே வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றேன். வறுமையில் அங்கு என்ன செய்வதென்று இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ சொல்கிறாய். என் தங்கமே, நான் என் செல்ல பிள்ளைக்காகத்தான் கேட்கின்றேன். நீதான் புண்ணியம் பெறப்போகிறாய். அதனால்தான் இதை மீண்டும் மீண்டும் உன்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். என்னவென்றால், உன்னால் முடிந்தளவுக்கு உதவி என்று வந்தவர்களுக்கு உதவி செய்து பார். உதவி என்ற உடனே நீ அங்கு எதிர்பாராத தருணத்தை எல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே. பணம் இல்லாமல் தானே நான் உங்களிடம் வந்து இருக்கின்றேன். அதையே மற்றவர்களுக்கு கொடுக்க சொன்னால் நான் எங்கே போய் கொடுப்பேன் என்று நினைக்கின்றாய்? என் தங்கமே, உதவி என்பதோ பொன்னும் பொருளும் அல்ல. நீ சொல்லும் ஒரு ஆறுதலான வார்த்தையே போதுமானதுதான். அவர்கள் முடியாது என்று சொல்லும் போது முடியும், நீ முடித்து காட்டு, உனக்கான செயலை நீ செய்து காட்டு என்று ஒருவரை ஆறுதல் படுத்தும் ஊக்கப்படுத்தும் சொல்லும் மட்டும்தான் நீ செய்கின்ற உதவியாக இருக்கும். அதைத்தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றேன். உன் ஆறுதலான வார்த்தைகளை போதுமானதுதானே? அதற்காக நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? பசி என்று சொன்னால் உன்னால் முடிந்த அளவுக்கு அவர்களின் பசியை அகற்றிவிடு. என் தங்கமே, அந்த ஆசீர்வாதமே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறது. வருகின்ற சந்தர்ப்பத்தை நான் உனக்கு ஏற்ற நிலையாக, உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாற்றுவதற்கு இந்த வாராகி தாயே வந்து இருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னை பார்த்து கைத்தட்டி சிரித்தவரின் நிலையெல்லாம் இப்பொழுது உன்னை பார்த்து வியக்கும் வண்ணத்தில் தான் நான் வைக்கப் போகிறேன். உன்னை வெற்று காகிதம் என்றுதானே நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த வெற்று காகிதம்தான் பட்டமாக பறக்கப் போகும் தருணமும் தேடி வரப்போகிறது. புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள், விலகிவிட்டு சென்றவர்கள், உன் மனதை காயப்படுத்தி விட்டவர்கள் இப்பொழுது உனக்கான விஷயத்தில் உன்னை தேடி வந்து உன் வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றார்கள். மனம் என்னும் சொல்லில் உனக்கானது நல்லதை நான் தர வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? காயங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மனதை இப்பொழுது புண்படுத்தி கொண்டு இருக்கின்றாரே என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். எல்லாவற்றையும் தாண்டி உன் அனைத்து விதமான மனவேதனைகளின் பிரச்சனைகளில் முன்னை விட்டு மறைய வைக்கத்தான் போகிறேன். நான் இங்கு அமைதி காத்து கொள்கிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். வெறும் சொரூபமாக இருக்கின்றேன் என்றும் நீ எண்ண வேண்டாம். நான் எங்கும் நான் உனக்காக அடியெடுத்து வைக்கப் போகிறேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள். கடந்த கால புண்ணியத்தில் நான் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி தர வந்திருக்கும் போது நான் உனக்கு வெற்றியைத்தான் தரப்போகிறேன். கவலையை விடு. நன்றி மறந்தவர்களை எண்ணி நிம்மதி இழக்காதே. உன் உதவியை நான் இங்கு மறந்து விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் வேண்டுமென்றால் உன் உதவியை மறந்து விடலாம். ஆனால் ஒரு பொழுதும் நான் உன்னை அங்கு எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து விலக்கி வைக்காமல் உன்னை வெற்றியின் பாதைக்குத்தான் அழைத்துச் செல்லப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நீ திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இரு. உனக்கான வெற்றியை நான் தருவேன் என்று சொல்லிக் கொண்டே இரு. இப்பொழுது என் பிள்ளையின் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுவதற்கு நான் வந்து
வந்திருக்கும் போது நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்து என் கடமையை பொறுத்திருந்து பார். உனக்கான வெற்றியையும் உனக்கான நல்லதையும் தருவதற்கு நான் வந்திருக்கும் போது நடப்பது யாவும் உனக்கு சாதகமாகத்தான் மாறப்போகிறது. எடுத்து வைக்கின்ற அடியில் நான் அர்த்தத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைக்கின்றவர் உன் வசம்தான் வரப்போகிறார். நம்பிக்கையோடு இரு. நல்லதை நான் நடத்தி தருகின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி.